வணக்கம். தென்னை அமெரிக்காவின் மற்றுமொரு அருமையான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆம், கவிதை என்பது உள்ளத்தின் உயிர் நாடி என்பார் பாரதிதாசன். ஆம், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆம், மிக அருமையாக வெளிப்படுத்துவது என்பது ஒரு 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 ஆற்றல். ஆம், தமிழின் மீது கொண்ட அன்பாலும் காதலாலும் தமிழ்நாட்டை விட்டு பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்திருந்தாலும் கூட அந்த பற்றும் அன்பும் காதலும் மாறாமல் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை ஹைக்கு வடிவில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கவிஞர்கள், அதுவும் பெண் கவிஞர்கள். அது கூட இந்த தலைப்பு மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. வலசை சென்ற வண்ண மயில்கள். அற்புதமான ஒரு தலைப்பு, மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் பெண் கவிஞர்களின் ஹைக்கூ கவிதைகள் அத்தனையையும் தொகுத்து கொடுத்திருக்கிறார் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள். இந்த கவிதைகளை எல்லாம் கவிஞர்கள் கல்பனா சுரேன், மாவி கனிமொழி, நளினி சுந்தர்ராஜன், மேனகா சுரேஷ், ராஜீவாஞ்சி அவர்கள் மற்றும் ஷீலா ரமணன் அவர்கள் தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அதை அத்தனையும் தொகுத்து அதை பற்றி ஒரு ஒரு கவியரங்கமாகவே இதை தொகுத்து வழங்கிட கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று கவிதை பாடிட அழைக்கிறேன். அதை தொகுத்து வழங்கிட கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றிங்க பிரபு. ரொம்ப மகிழ்ச்சி. முதலாவதாக அன்னை தமிழுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். திணை அமெரிக்கா வழங்கக்கூடிய நிறைய சிறப்பான நிகழ்வுகளில் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய முதல் பெண்கள் ஹைக்கூ தொகுப்பு நூல் என்ற பெருமையை பெற்ற இந்த வலசை சென்ற வண்ண மயில்கள். இந்த நூலை நம்ம இப்பதான் சமீபத்துல தான் வெளியிட்டோம். இந்த நூலிலிருந்து கவிதைகளை 7 கவிஞர்களாக நாங்கள் எழுதியிருப்பதை இன்று கவி அரங்கமாக நடத்த காத்திருக்கிறோம். இந்த நூலை அற்புதமாக வடிவமைப்பு செய்து கொடுத்த திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் நூலினி பதிப்பக உரிமையாளர். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.